श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 43வது श्लोकम्। प्रकाशरूपोऽहमजोऽहमद्वयः असकृत् विभात् सकृत् विभातोऽहमतीव निर्मलः विशुद्धविज्ञानघनो निरामयः सम्पूर्ण आनन्दमयोऽहमक्रियः। இந்த ராமகீத சின்ன பிரகரண கிரந்தத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஆத்தியாத்மிக வாழ்க்கை அப்படின்னா என்ன, அதுல வர முக்கியமான 5 படிகள் இந்த 43வது ஸ்லோகம் வரைக்கும் 41வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்த அங்க வரைக்குமே 4 படிகள் பத்தி சொல்லி முடிச்சாச்சு. என்ன அந்த 4 படிகள்? இது ராமர் இங்க சொல்றது மட்டுமில்ல, உபனிஷத்துடைய வேதாந்தத்துடைய விவரணம் அது. அப்படி பார்க்கும்போது முதல் கர்மயோக முதல் படி. ஒரு மனிதன் அவனுடைய கர்மத்தினை செய்ய வேண்டிய விதத்துல கர்மயோகமா மாத்திக்கிட்டு செஞ்சு சித்த சுத்தி அடைஞ்சு கூடவே பகவத் ஆராதனையும் பண்ணிட்டு உபாசனனும் செஞ்சுட்டு, ரெண்டாவது படி உபாசனா. கர்மயோக சித்த சுத்திக்கு உபயோகப்படும், உபாசன யோக சித்தவுடைய ஏகாகிரத்துக்காக உபயோகப்படும். அதுக்கப்புறம்தான் ஒரு மனுஷனுக்கு ஈஸ்வர கிருபனாலேயோ அவன் செஞ்ச புண்ணியத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால பூர்வ ஜன்மத்துடைய சம்ஸ்காரத்தினாலேயோ 3வது படி சிரவணத்துக்கு வருவான். அதுக்கப்புறம் சிரவணம் நல்லா ஒழுங்கா பண்ணிட்டு 4வது படியில சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்ல வீட்டுல திரும்பி சிந்தனை செஞ்சு தன ஹிருதயத்துல வர பல சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீக்கிக்குவான். எப்படின்னா திரும்பி சத்சங்கத்துக்கு வந்துட்டு இருக்கிறா, சிரவணமும் பண்ணிட்டு இருக்கிறா. அதனால சிரவணம் சத்சங்கமே அவனுக்குள்ள வர சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீக்கும். ஆனா திரும்பி போய் சிந்தனை பண்ணுவான். அசை போட்டு திரும்பி சாப்பிட்ட மாதிரி என்ன சொன்னாங்க நேற்றுக்கு, வாரத்துக்கு 1 கிளாஸ் ஆகுது 2 கிளாஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவான். இல்ல திரும்பி இதை போட்டு கேட்பான், புஸ்தகம் வச்சு படிப்பான். இந்த சொன்ன விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுவான். திரும்பி புதுசா ஏதோ வீட்டுல நான் நிறைய புஸ்தகம் வச்சிருக்கேன், அப்பப்ப கொஞ்சம் திரும்பி அதையும் படிப்பேன் இதையும் படிப்பேன், அதையும் கேட்பேன் இதையும் கேட்பேன்னு இல்லாம ஒரு இடத்துல ஒரு குரு நமக்கு சிஸ்டமேட்டிக்கா சொல்லி கொடுக்கிற அவகாசம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி சிந்தனை பண்ணணும். அப்படி பண்ணிட்டே இருந்த சந்தேகங்கள் போகும். அந்த 4வது படி பேர் மனனம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்?
சந்தேகங்கள் எல்லாம் போயிடுச்சு, நல்லதா கேட்டிருக்கேன். அந்த 5வது படிதான் நிதித்தியாசனம். அதுதான் ராமர் வந்து இங்க இந்த 42வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ 51வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த நிதித்தியாசன விஷயம்தான் பேசிட்டு இருக்கிறாரு. நிதித்தியாசனம் என்ன எதுக்கு అనేది சொல்லியிருக்கோம். படிய பழக்கத்தினால இன்னும் ஹிருதயத்துல ஒரு பக்கம் வேதாந்தம் கேட்டாச்சு, நிறைய சந்தேகங்கள் எல்லாம் தீந்து போனது போல் இருக்கு. ஆனா மனசுல இன்னும் கவலை, ஆவேதனை, பயம், சோகம், மோகம், இந்த விஷயங்கள் அப்பப்போ திரும்பி வந்துட்டே இருக்கு. இப்ப அப்ப என்னதான் பண்ணணும்? நான் நல்லாதான் கேட்டிருக்கேன். அப்படியே வரது மனசுல திரும்பி கொஞ்ச நேரம் உலக விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துக்கலாம். குடும்ப விஷயங்களோ, பிள்ளைகளை பத்தியோ, பேத்தி பேருங்களை பத்தியோ ஏதாவது கூட வேண்டாம் அப்படின்னு நிம்மதியா உட்காரணும்னா உட்கார முடியலையே. நிம்மதியா உட்கார்ந்து பத்தி முக்கியம் இல்லை, சொன்ன முன்னாடி சோக மோக பயங்கள் இன்னும் கூட ஏதோ ஒரு வேதாந்த விஷயங்கள் ஏதோ சந்தேகம் தீர்ந்தது போல் இருக்கு. ஆனா இன்னும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா படிய பழக்கத்தினால நமக்கு பழகி இருக்கிற சிந்தனைகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஹேபிச்சுவல் திங்கிங் சொல்றோம். அது நீக்கிறதுக்காக நீ இந்த நிதித்தியாசனம் பண்ணணும். வேதாந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்த விஷயம்தான். ஆனா அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு திரும்பி கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் ஒதுக்கி வச்சு உட்கார்ந்தியோ இல்லை கண்ணு திறந்து கூட அப்படியோ நடந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தா கூட எனக்கு அந்த சிந்தனையிலேயே மனசு ஈடுபடுத்திட்டே இருக்கிறது. எதுக்கன்னா படிய பழக்கத்தினால இருக்கிற அது நிறைய சொல்லலாம். இப்போ நான் பேசும்போதே அந்த அங்கங்க சொல்லுவேன், சரியா? அங்கங்க அப்ப புரியும். கடந்த சத்சங்கத்துல நம்ம இந்த 42 அர்த்தம் பார்த்து குருவுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் சொன்னாரு. அப்போ குரு கிட்ட போகாம நீ சிரவணம் அப்படி சிரவணம் பண்ணணும். நான் பட்டணம் பண்றேன் நீ பண்ண கூடாது. சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி அதே படி மனனம் பண்ணு, அது தவிர. அப்போ நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனம் என்பது 5வது ஃபைனல் ஸ்டேஜ். அது எவ்வளவு நாள் பண்ணணும் என்னன்னு அது பண்ணிட்டே இரு. அது பண்ணும் போதே உனக்கு இனிமே எந்த விதமான ஒரு படிய பழக்கமா இருக்கிற எண்ணங்கள், வாசனைகள், அது விஷயங்கள் என்ன தொந்தரவு பண்றதே இல்லைன்னு ஏற்படும். அப்போ வரைக்கும் அவ்வளவு பண்ணணும், சின்சியரா பண்ணணும், நிறையவே பண்ணணும். சரி, அப்படி சொல்லும் போது என்னதான் எதை பத்தி சிந்தனை பண்ணுவன்றீங்க அப்படின்னா, ராமர் இங்க 43வது ஸ்லோகத்துல நம்ம 2 வரியில இருக்கிற சில வார்த்தைகளோட அர்த்தத்தின்னு பார்த்திருக்கோம். வேதாந்தம் என்ன சொல்றது? குரு என்ன புஸ்தகம் எடுத்துட்டு என்ன உபனிஷத்து பகவத்கீதை எது பேசினா கூட சொல்றது முக்கியமா 2 கருத்துகள். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவஹா பிரம்ம ஏவ ந பரஹ. பிரம்மம் தான் சத்தியம். பிரம்மம்னு ஆத்மா, பரமாத்மா சத்தியம். அதுக்கப்புறம் நீ புலன்கள்னால தெரிஞ்சுக்கிற சர்வமும் மித்யா, கனவு போல். அப்புறம் அது மட்டும் தெரிஞ்சா பத்தாது. அந்த பிரம்மம் சத்தியம். சரி, எங்க இருக்கா அந்த பிரம்மம்? கோவில் இருக்காரா? கைலாசத்துல இருக்காரா? எந்த ஊர்ல இருக்கா? நான் அவர் எப்ப பார்ப்பேன்? இதெல்லாம் வராது, இனிமே வரக்கூடாது. நீதான் அந்த பிரம்மம்.
ஜீவகா நீ நினைச்சிட்டு இருக்க இவ்வளவு நாள்ல ஜீவ பிரம்ம ஏவ, நீ ஜீவன் இல்ல பிரம்மன் தான். அப்படியே நீ குரு சாஸ்திரம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்றது அகம் பிரம்மாஸ்மியா, நான் பிரம்மன். நானும் பிரம்மன்னு சொன்னா புரியணும். அந்த பிரம்மன் 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 என்ன சார் பொருளா? ஒரு எப்படி இருக்கும் அது? யாராவது ஒருத்தனை பத்தி சொல்லணும்னா சிவன் பத்தி சொல்லணும், சிவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் இதெல்லாம் சொல்லும். ராமர் இப்படி இருப்பார், கிருஷ்ணன் இப்படி இருப்பார். பிரம்மன் பத்தி சொன்னா அவர் எப்படி இருப்பார் பிரம்மன்? சரி, நான் தான் பிரம்மன், நான் தான் இருக்கேனே. நீ நினைக்கிற இந்த உடம்பு மனசு புத்தி அகங்காரமும் இந்த நாமரூபமும் நீ நிஜம் இல்லை. அந்த மித்யான்னு சொன்ன ஜகத்துல வந்துச்சு இதெல்லாம். பட் இது கூடவே நானும் தனியாவே தோணிட்டே இருக்கேன், இருந்துட்டே இருக்கேன், தோணிட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்கு. அது ரொம்ப தெளிவா புத்தில எஸ் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தா கூட இந்த உபாதி இன்ஸ்ட்ருமெண்ட் உபயோகப்படுத்திட்டே நான் இதுல எப்படி இருக்கேன், இதுல இல்ல எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன். அதுக்கு உபனிஷத்து சொல்ற பல வார்த்தைகளை ராமர் இங்க உபயோகப்படுத்திட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு. இதுதான் நீ என்ன இனிமே உன்னை பத்தி நீ இப்படி நினைச்சுக்கணும். ஓகே, நினைச்சுக்கோ. இது முன்னாடி என்னமோ நினைச்சிட்டு இருக்கு இல்லையா, இப்ப இப்படி நினைச்சுக்கோ. நீ அதாவே இருக்கனது திருடமாயிடும், கஷ்டிதம் நிர்ணயம் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னும் அந்த படிய விஷயம் வாசனை மனசு சோகம் மோகம் பயம் எந்த தாபத்திரம் எதுவுமே ஒண்ணு தொடாது. அந்த தொடாம இருக்கிற நிலை இங்கே இப்பவே அடையணும். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி, மோட்சம். அப்படின்னுதான். ஸோ அறிவுல ஏற்படுற ஒரு தெளிவு மாற்றம், அதுக்கு தான் மோட்சம் பேருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கூட இன்னும் ஏதோ அது படிய விதமா மனசு போறதுன்னா நீ நல்லா சிரவணம் இன்னும் பண்ணல. அப்போ இப்ப என்ன பண்ற, அந்த படிய அபிப்பிராயங்களை நீக்கிறதுக்காக இப்போ இனிமே இந்த புது அபிப்பிராயம் நீ நிறைய வருஷம் பண்ணணும். ஏன் அது நிறைய ஜன்மங்களா பண்ணி வச்சுக்கிட்டு இல்ல, அதனால இது உடனே வேலை பண்ணலையே சட்டுன்னு இப்பவே இங்கே அன்றாரு. இப்பவே இங்கேதான் நீ 100% ஏத்துக்கிட்ட. இப்பவே இங்கேதான், இப்பவே இங்கேதான் நான் பூர்ணம், நான் சத்தியம், நான் நித்தியம். இப்படி பலதெல்லாம் உபனிஷத்து சொல்லுமா. அந்த வார்த்தைகள் எடுத்து சொல்லும் போது கடந்த சத்சங்கத்துல பார்த்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திட்டு மேலும் சிந்திப்போம். நான் பிரகாச ரூபம். ஓகே, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு அன்னைக்கு. அப்படின்னா சைத்தன்யம், உணர்வு நான். அப்புறம் நான் ஒரு காலத்துல பிறந்தவன் இல்லை, பிறக்காதனால எனக்கு மரணமும் இல்லை. புஸ்தகமே பார்க்க வேண்டாம், மனசுல நோட் பண்ணிக்கணும். ஏதோ தனிப்பட்ட ஸ்பெஷல் பாயிண்ட் வேர்டு இருக்கு, அடிக்கடி நீங்க புக் பார்த்துக்கிட்டு நான் சொல்லதாங்க, அப்படி வேண்டாம். நானும் ரொம்ப சுலபமா உங்களுக்கு அந்த அப்படியே மனசுல பதிகிற போல் சிம்பிள் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். இது கிராஸ் பண்ணிங்கோ. அதுக்கப்புறம் புஸ்தகம் வீட்டுல படிச்சுக்கலாம், பார்க்கலாம், இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம். நானும் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் புஸ்தகம் பார்க்கேன் இல்லையா, ஆர்டர்ல போகணும் இல்லையா. அப்புறம் நானும் இப்படிப்பட்ட நானும் இந்த நானும் அவங்களுக்கு வேறு எனக்கு வேறு அவங்களுக்கு வேறு இல்ல, அது ஒன்னேதான், ரெண்டாவது இல்லாத பொருள் ஒண்ணு, அது ஒண்ணுதான். அது அப்புறம் அது எப்பவுமே பிரகாசிச்சுட்டு இருக்கு. பிரகாச ரூபம்னு சொல்லியாச்சு இல்ல.
அதுக்கப்புறம் அது சொல்லும் போது அது எப்பாவது பிரகாசிக்காம ஆயிடுமோ? சரீரம் போன அது பிரகாசிக்காம இருக்குமா? அப்படி கிடையாது. சரீரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கிற போல் இருக்க தவிர உண்மையான சம்பந்தம் இல்லை, உண்மையான உறவு இல்லை. அப்போ அது பாட்டுக்கு இருக்கனால அசக்ருத் விபாதகா அகம், எல்லாத்துக்கும் அகம் அகம் சேர்த்துக்கணும். அகம்னு நானும். அப்புறம் நானும் ரொம்ப சுத்தம் மேல சுத்தம், அதீவ நிர்மலகா. இங்க வரைக்கும் தான் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். மலமன்னா இது அசுத்தி, நிர்மலமன்னா சுத்தி இல்லை. அப்படி கூட அந்த நீ அதீவ விசுத்தம் வி இப்படி ஆட் பண்ண என்ன ஆகும்னா ரொம்ப சிறப்பா சொல்லும் போது விசுத்தம். அப்புறம் நிர்மலம், ரெண்டு வார்த்தை அதே இல்லை. அப்படியே சொல்றது என்ன அர்த்தம் இதுக்குன்னா, சரி மலினம்னா பொதுவா நமக்கு தெரிஞ்சது மனசு வரைக்கும், வெளியிலும் அழுக்கு பத்தி நமக்கு தெரியும். மனசுல கூட சாஸ்திரம் சொல்லியோ நமக்கே நானே இப்படிப்பட்ட தப்பா நினைச்சிட்டு இருக்கேன், அந்த நினைப்புல கூட அழுக்கு இருக்கு. என்னது, ஏன் பொறாமைப்படுற அழுக்கு, ஏன் துவேஷப்படுற அழுக்கு, ஏன் கோச்சுக்கிற அழுக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அங்க கூட ஏதோ புரிஞ்சுக்கலாம், ஏன்னா எனக்கு அந்த உணர்ச்சிகள் வருது. இப்போ பிரம்மம் போய் நிர்மலமணி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? சொன்ன அது பொருள் இல்லை, இந்த மனசு போறது கூட நினைச்சுக்கிறது கூட அது ஒன்னும் எட்டாம இருக்கேன். இப்ப எப்படி எடுத்துக்கணும் இந்த வார்த்தைன்னா, அதுல மூணு குணங்கள்னு பிரகிருத்தில சொல்லப்படுற குணங்களோட பிரபாவம் அங்க இல்ல. இங்க குணங்கள் என்னாவே கலாட்டா தகராறு. அதுக்கப்புறம் பேதம் అనేది ஏதாவது இருந்தாவே எகெயின் தகராறு. அந்த பேதத்தினை பற்றி சொல்லும் போது மூணு குணங்கள் என்ன, சத்வ ரஜஸ் தமோ குணங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு. பேதம் சொல்லும் போது கூட பேசியிருக்கும் இந்த ராமகீதத்திலே. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் எதுவுமே இல்லை, ஜாதி பேதம் இல்லை, சஜாதி இல்லை, அது ஒரு விஜாதி பேதம் இல்லை, ஸ்வகத பேதமும் இல்லை. அதெல்லாம் திரும்பி விவரிக்கல. எப்படிப்பட்ட எந்த விதமா பார்த்தா கூட அங்க பேதம் இல்லை, நீ பார்க்க முடியாது, டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. சரி, அடுத்ததாக இப்போ இங்க நிர்மலம்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் அந்த விசுத்த வார்த்தை கூட இங்க வருது, அகம் விசுத்த. ஆனா விசுத்தம் அనే வார்த்தை எது கூட சேர்ந்து வருதுன்னா விசுத்த விஜ்ஞான கணக, விசுத்த விஜ்ஞான கணக, அது ஒரே பதம். ஆத்மா பிரம்ம நான் ஞானஸ்வரூபம். உணர்வன்னாவே ஞானம். பொதுவா உபனிஷத்து சொல்றது சத்து சித்து சத்தியம் ஞானம் அனந்தம், சத் சித்து ஆனந்தம் மூணு சொல்றது. பட் தமிழ்ல சொல்லணும்னா இருப்புதல் உணர்தல் ரெண்டு இருக்கு. உணர்வன்னாவே ஞானந்தா. அப்போ மூணாவது ஆனந்தம் சொல்லணும். இருப்புதல் உணர்தல் அப்புறம் ஆனந்தம், ஆனந்தமயம் மூணு இருக்கு. இப்ப இங்க அந்த உணர்வு అనేది இருக்கு, இந்த ஞானம் இது விசுத்த ஞானம். அப்படின்னா விவரிச்சிருக்கோம், அது இதுக்கு சேர்த்துக்கணும். சாமானிய ஞானம்னு ஒண்ணு இருக்கு, உங்களை எல்லாருமே கண்ணு பார்க்கறது. ஏன்னா கண்ணுக்கு பார்க்கிற தத்துவம் குணம் எல்லாம் பார்க்கறது, அது சாமான்யமான ஞானம். கண்ணு திறந்த எனக்கு முன்னாடி இத்தனை பொருட்கள் தெரியுது, மைக்கு தெரியுது, கேமரா தெரியுது, நீங்க தெரியுறீங்க, சேர்ஸ் தெரியுது,
பாய் இருக்கு, அங்க என்னமோ இருக்கு, லைட் தெரியுது, கம்பம் தெரியுது, ரூஃப் தெரியுது, இல்ல இப்போ அது அப்படி கண்ணு தெரிஞ்சுக்கிறது అనేది சாமானியம். ஆனா இது தனியா இதோடைய கலர் இது, அதோடைய சைஸ் அது, அதோடைய இப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமையமா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு விசேஷ ஞானம். இப்ப இங்க சொல்ற விசுத்த ஞானம் என்னன்னா, நமக்கு வேண்டியது அந்த சாமானிய ஞானம் எப்பவுமே இருக்கு. ஆனா விசேஷ ஞானம் எப்பவுமே இருக்கிறது இல்ல. இப்ப இங்க இருந்து வீட்டுக்கு போனா நீங்க வேற என்னென்னமோ பாப்பீங்க இல்லையா? விசேஷ ஞானம் என்ன புரியுறதா, குறிப்பிட்ட ஒரு விஷயம் பத்தி அந்த ஞானம் வருது போறது. இப்போ நினைவுல இருக்கும் போதெல்லாம் நிறைய விசேஷ ஞானங்கள் எல்லாம் இருக்கு. தூங்கினதுக்கு அப்புறம் கனவுல கூட இருக்கு விசேஷ ஞானம். தூங்கினதுக்கு அப்புறம் விசேஷ ஞானம் இல்ல, ஆனா இருக்கேன்னு ஞானம் இருப்புதலா அது இப்போ இருந்துட்டே இருக்கு. அதுக்கு பேர் சாமானிய ஞானம். சாமானியம்னா காமன் அர்த்தம். அது புடிச்சுக்கோ, அதுல மாற்றம் இல்லை. அப்போ நமக்கு ஞானம் நினைவுல இருக்கு, ஒரு வகையான வியாபாரிக ஞானம். ரெண்டாவது கனவுல பிராதிபாசிக ஞானம் இருக்கு. நான் நிறைய தமிழ் சம்ஸ்கிருதம் பதங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க அதுக்குள்ள இப்ப பழகிருப்பீங்க தானே நினைச்சு. கனவுல ஒரு ஞானம், ஓகே, குறைச்சிக்கிறேன். நினைவுல இருக்கிற ஒரு ஞானம், கனவுல இருக்கிற ஒரு ஞானம். இப்போ கனவுல இருக்கிற ஒரு விசேஷ ஞானம், நினைவுல இருக்கிற ஒரு விசேஷ ஞானம். அப்போ அதுக்கு பின்னாடி இந்த சாமானியமா இருக்கிற ஞானம் இருக்கா இல்லையா? அது இருந்துட்டே இருக்கும். அந்த சாமானிய ஞானம் అనేది வரல, போல, மாறல. அதனாலதான் அங்க நினைவுடைய ஞானம், கனவுடைய ஞானம் எதுவுமே இல்லாம கூட நான் ஆனந்தமா இருக்கேன். நாம என்னமோ குறைய நினைச்சுக்கிறோம், அங்க எனக்கு ஒன்றும் தெரியலன்னு. ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சம்சாரம். எதுவும் தெரியணும் பாத்தீங்களா? எது தெரியாதனாலதான் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் தூக்கத்துக்குள்ள போறேன். சம்சாரம் இல்லையே. எத்தனை வாட்டி சொன்னோம், தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் வேற வெளியில எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. வெளியில ஏதாவது ப்ராப்ளம் தகராறுன்னா தூங்கிறதுதான் வழியா இருக்கு. சிந்திச்சு பார்த்தா புரிஞ்சு போச்சு. அப்ப அங்க அதிக பேர் தான் விசுத்த விஜ்ஞான கனமன்னு சொன்னா ஜென்ரலா தமிழ்ல வரும் வெயிட். ஒரு ஐஸ் பெரிய கட்டி கொண்டு வருவாங்க அந்த கம்பெனிஸ், ஐஸ் பிளாக்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப வெயிட் இருக்கும். அது ஏதாவது வச்சுதான் அப்படி தூக்கணும். கனம் வெயிட் கனமா இருக்கு, நகை கனமா இருக்கு. இந்த கனமனை வார்த்தை வேதாந்தத்துல சித் கனம், சத் கனம், ஆனந்த கனமனே உபயோகப்படுத்தும். கனம்னா அது பிரிவில்லாம ஒன்னா சாலிட் அர்த்தம். திரும்பி அப்படி சாலிட்னு சொன்ன உடனே ஐஸ் கட்டுன்னு சொன்ன உடனே அது ஏதாவது பொருள்னு பார்க்க கூடாது. கரண்ட் நீ எப்படி பொருளா பார்ப்ப? கரண்ட் நீ என்ன பண்ணாலும் சரி, நீ அது உன் இந்திரியங்களுக்கு மேக்சிமம் தொட்டிட்ட ஷாக் அடிச்சிடும். மிச்சம் எப்படி என்ன தெரியும்? ஃபேன் ஓடிட்டாதான் சப்தமா தெரியுது, லைட் எரிஞ்சாதான் வெளிச்சமா தெரியுது. ஏதாவது வயிறு ஃபியூஸ் ஆகி எரிஞ்சு போச்சுன்னா புகை ஸ்மெல்லு மணக்கு, தொட்ட நீ அவுட்டு. இல்ல தொட்டுறதா ருச்சி கூட. அது வேற நாக்கு வச்சு தொடுவியா, இன்னும் சீக்கிரமா ஷாக் அடிக்கும். அதனால விஜான விசுத்த விஜான கனம்னா அங்க எந்த விசேஷ ஞானம் இல்லை. இதே விஷயம்தான் பிரதாரண்யகத்துல இப்போ 2 கிளாஸ் முன்னாடி உதாரணம் சப்தம் பத்தி தான் யாக்ஞவல்கர் சொல்லுவார்.
3 உதாரணம் கொடுத்துட்டு முரசு வாசிக்கிற ஒரு சப்தம் இருக்கு, అది మారి మారి వాసిస్తే వేరే వేరే ఇருக்கு. ஆனா శబ్దం అనేది కామన్. ஆனா பல பல வகையான శబ్దం. శబ్దం అది புடிச்சுக்கணுமா, சிந்திக்கணும். இந்த ஒரு ஃபேன் வந்து சுத்தும் போது இருக்கிற சப்தம் வேற, இன்னொரு ஃபேன் சுத்தும் போது இருக்கிற சப்தம் வேற. உங்க வீட்டுல தெரியும், சில ஃபேன் இன்னும் கடக்கடா சவுண்ட் பண்ணும். அந்த விசேஷமா சப்தம் மாறிச்சு. என்னோட குரல் உங்களுக்கு யாராவது பேசிட்டா அந்த குரல் கேட்கறது வேறு வேற இருக்கு. ஆனா శబ్దం అనేది எடுத்துக்கிட்டா அது కామన్. அப்படிதான் உன்னுடைய స్వరూపం జ్ఞానం అనేది சொல்றோமே, நீ జ్ఞాன స్వరూపం, అది కూడా విశుద్ధమే. அதுக்கப்புறம் நிராமய. ஆமயம் மீன்ஸ் வியாதி, டிசீஸ். எப்படிப்பட்ட ஒரு வியாதி இல்லை நிராமய. இங்க அப்ப என்ன சொல்லணும்னா, எந்த டிசீஸ் இல்லைன்னா, டிசீஸ் எங்க வரும், வியாதி எங்க வருது, சரீரத்துக்கு வருது. அதனால சரீரம் வந்து வியாதியோட, சரீரத்துக்கு மரணம் இருக்கு. அதனால இந்த மரணிச்ச சரீரம் வந்து அசுத்தமாயிடுது, அன்ஹோலி ஆயிடுது. அதனால அருகி குளிப்பாட்டுறாங்க, அதை பார்த்து தொட்டனா நம்மளும் போயிட்டோம், நம்மளும் குளிக்கணும் வச்சிருக்காங்க இல்லையா. ஏன்னா ஒரு சரீரம் பார்த்தா அது அசுத்தம் தான், அது வியாதிகிரஸ்தம் தான். வியாதி என்ன பெருசா ஒன்றும் இல்லை, உள்ள தொடர்ந்து பிறப்பிறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செல்லு பிறக்கிறது இறந்து போறது. அந்த பிறக்கிறது இறங்குறதுனேது the cycle of birth and death itself is a disease అని அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க வராது. ஆனா రామరికి వశిష్ఠరికి నడకర వేరే సంభాషణలో యోగ వాసిష్టతలో வியாதி என்ன கேள்வி கேட்கிறாரு ராமர். அங்க அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். அதுல தி சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், இந்த பிறக்கிறது சாகிறதுன்னு சக்கரமே வியாதி. அப்போ அதெல்லாம் இல்லையே, என்ன முதல்ல சொல்லிட்டோம், நானும் பிறக்கால அஜமன் சொல்லி அகம். அதனால நிராமய. சரியா, இது புரிஞ்சுக்கணும். டிசீஸ் అనేది நமக்கு தெரிஞ்சு ஏதோ இங்க பாக்குறோம் இல்ல, 6 விகாரங்களன்னு டிசீஸ் தான் சொல்றோம். டிசீஸ் ஏதோ பெருசா வந்து கஷ்டப்படுதுங்க. 6 விகாரங்கள் சரீரத்துக்கு வருது வியாதி. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யத்தே 6 விகாரங்கள், அது வியாதி. அதனால ரமணர் அழகா சொன்னார் இல்லையா, பதில் யாரோ கேட்டா, சரீரத்துக்கு வியாதி வராம நல்ல யோகா பண்ணி பிராணாயாமம் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டாதானே பகவானே ஞானமும் தியானமும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்டா, என்ன சரீரமே ஒரு வியாதி. ஸோ அப்போ சரீரத்துக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா வியாதிக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லணும். எவ்வளவு தெளிவா இருக்கு. அடுத்தது வந்து சம்பூர்ண ஆனந்தமய. ஸோ மேல விஞ்ஞான கணம் சொன்னதுனால நமக்கு முக்கியம் என்னன்னா, இப்போ கடைசியில இப்போ நானும் இன்னும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, இப்படி வேதாந்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படணுமா, இந்த ஜென்மத்துல எனக்கு விடுதலை ஆயிடுமன்றீங்களா, எனக்கு ஞானம் வருமா, இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் அதெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த நிதித்தியாசனம். சரியா, ஞானம் வர வேண்டியதில்லை, நீ ஞானஸ்வரூபம்னு உணரணும், அவ்வளவுதான். மோட்சம் வர வேண்டியதில்லை, நான் முக்தன் தான் சொல்லி தெரிஞ்சுக்கணும். நான் முக்தன் தான், நான் பந்தன் இல்லை. என்ன சும்மா அப்படி சொன்னா போதும், நம்ம சொல்லு, சும்மா சொல்லு, நீ எல்லாம் சும்மா சொன்னது தானே, சும்மா சொல்லி சொல்லிதான்
சம்சாரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ சும்மா சும்மா சொல்லி ஆனந்தமா இருந்து ஜீவன் முக்தனா இருக்கேன், என்ன செலவு பண்ணணும்? பாருங்க எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க. உங்களை வீட்டுல ஏதாவது கேட்டு ஏதாவது சொல்லி இப்படி எல்லாம் உங்களுக்கு ஆனந்தமான சிரிப்பு இப்படி வருதா? அப்புறம் பாருங்க. ஆமா, ஏன்னா நம்மளை பத்தி என்னை பத்தி இவ்வளவு பாராட்டு இப்படி சொல்றாங்க. அதனால சாஸ்திரம் சொல்றது நம்ம, வேற யாரு சொல்லணும்? என் பிள்ளைகள் சொல்லல என்ன, ஹஸ்பண்ட் சொல்லல என்ன, இதுதான் தைரியம். அது இதெல்லாம் இங்க அவங்கள மேல நான் நம்புறேன், அவங்க மேல டிபெண்ட் ஆகுறேன். மருமகள் பாராட்டணும், இது ஏதோ நடக்கிற காரியமா உலகத்தில்? அப்போ நடக்காதது பத்தி நீ புடிச்சுக்கிட்டு திண்டாடுற. சம்பூர்ணம், இது பூர்ணமான ஆனந்தம். இங்க எது சொன்னா கூட பூர்ணமான ஞானம், பூர்ணமான அஸ்தித்வம், இருப்புதல். ஏன் பூர்ணம் அஸ்தித்வம்? நானேதான் சர்வமா இருக்கேன், நானேதான் சர்வமா இருக்கேன். நானே அந்த ஆத்மைக்குள்ளது இந்த உலகமே நிக்கிறது. அருங்கோ சாஸ்திரம் எங்க கொண்டு போறது வேதாந்தம். இப்படிப்பட்ட ஆழமான இந்த முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து அப்பப்போ வரவங்களுக்கு கூட ஒரு வார்த்தைக்கு கேட்கறதுக்கு பாக்கியம் இல்லை. பாத்தீங்களா, இனி காதுல விடலன்னா உங்களுக்கு எவ்வளவு புரியறது అనేది கூட நான் வச்சுக்காம மனசுல எல்லா உபனிஷத்துகளோட சாரமா என்ன தூக்கி மேல சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் புரிஞ்சுக்கிறது, கிரகிச்சுக்கிறது உங்களோட திறமை, கடமை. சம்பூர்ண ஆனந்தமய. அப்புறம் இனிமே சரீரத்துக்கோ மனசுக்கோ புத்திக்கோ இப்படி உலகத்தினால ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அது அதுக்குதான், எனக்கு இல்லை. யாரோ திட்டுறாங்க, இந்த அகங்காரத்தின்னு சரீரம் திட்டுறாங்க. வியாதி வந்துச்சு, இது கஷ்டப்படுறது சரீரத்துக்கு தான். ஆனா நானும் ஒட்டாம இருக்கிற ஆனந்த ஸ்வரூபம் தான். நானும் இது கன்ஃபார்ம் பண்றதுதான் நிதித்தியாசன். போதி சொல்லிக்கிட்டு போறோம். இனிமே அப்படி எல்லாம் தோணும் போது வரும்போது உடனே AK-47 ரைஃபிள் வச்சு அகம் பிரம்மாஸ்மி, அகம் நித்யோஸ்மி, அகம் புத்தோஸ்மி, அகம் சம்பூர்ண ஆனந்தமயா கெட் அவுட் அப்படின்னு இதுக்குதான் நிதித்தியாசன். கண்ணு மூடி கஷ்டப்பட்டு தியானம் பண்ண வேண்டாம், கண்ணு மூடி பண்றதுக்கு சொல்லு போறாரு இப்போ. சரி, கடைசி வார்த்தை இதுல. அதனால நான் அக்கிரிய, நான் எதுவுமே பண்ணல. நான் இந்த பண்றது, பண்ணாம இருக்கிறது, போறது, வரது, இந்த கர்ம கிரிகள் எல்லாம் கூட அனாத்மான சரீரத்திலோ பிரகிருத்திலோ நடக்கிறது. அதுதான் அழகா கீதையில படிச்சோம் 5வது அத்தியாயத்தில். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுர்ஜன் விக்ருன். உன்மிஷன் நிமிஷன் அப்படின்னு 13 பொதுவான சேஷ்டைகள் இந்த உடம்புனால இந்த மனசு என்னென்ன பண்றோம், கை காலு கர்ம ஞானேந்திரங்கள், அது எதுவுமே நான் நைவ கிஞ்சித் கரோமீதி. ஆகாசத்துல வெளிச்சத்தின்னு கொடுக்குற அந்த சூரியன் கீழே இப்போ இத்தனை எலெக்ஷன் ரேலிஸ் நடக்கிறது, இத்தனை ஏதோ கொண்டாட்டம் கலாட்டா, நேத்துக்கு பண்டுகை, என்னென்னமோ நடக்கிறது. எல்லாத்தினையும் சூரியனை வெளிச்சம் போட்டு பிரகாசிக்க செய்தார். இங்க என்ன நடந்தாலும் என்ன நடக்கல என்னாலும் அவருக்கு ஏதாவது கவலை இருக்க, பாதிப்பு இருக்கா, கவலைப்படுவார, சம்பந்தம் இருக்கா? இல்ல. அதே போல்தான் அந்த வகையில அக்கிரியா.
அக்ரியா. ஒன்னும் பண்ணல. ஒன்னும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாமே நானாவே இருக்கும்போதும், நான் மட்டும்தான் ஆத்மாவா சர்வமா இருக்கும்போதும், நானே ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும்போது, ஞான ஸ்வரூபம் இருக்கும்போது, எதுக்காக எது வச்சு என்ன பண்ணுவேன்? இத அன்னைக்கு பிருகதாரண்ய உபநிஷத்துல சொன்ன நேத்தி கூட என்ன அதே தாட் வருது. அதனால அதை திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது உணர்ந்தவனுக்கு எதுக்காக என்ன பண்ணுவான்? பண்றது అనేది எல்லாமே மாயலோ பிரகிருத்திலோ சரீரம் செய்யறது. தூக்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நிஜமா கேட்டா கரெக்டான பதில் சொல்லணும்னா, நிஜமா ஒண்ணும் பண்ணல. நான் நானாதான் இருக்கேன். நினைவுக்கு வந்து இப்போ சொல்லணும், தூக்கத்துல நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணல. சரீரம் அப்படி இப்படி திரும்புறது, மூச்சு வருது போறது, டைஜஷன் நடக்கிறது. ஆனா அது நான் எல்லாம் அதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒண்ணும் பண்ணாம இருக்கேன். அப்போ ஒண்ணும் பண்ணாம அக்கிரியனா இருக்கிறதுனா ஆனந்தமா இருக்கேன். இப்ப கூட உலகத்துல எங்க குழந்தைகளை நான் தான் படிக்க வைக்கிறேன், எங்க குழந்தைகளை நான் தான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் பண்றேன்னு சொல்லி நான் பண்றேன்னு ரொம்ப தலைமையில போட்டுக்காரு. இந்த உலகத்துல ஏதாவது அப்படி நடக்கிறது, எனக்கு தான் பிறந்தாங்க, அந்த வேலைக்கு போயிட்டு அப்ப எல்லாம் சம்பாதிச்சா ஏதோ இப்படி பண்ணா கூட எல்லாம் ஈஸ்வரன் தலைமையில வை. லோக விஷயம் வரும்போது எல்லாமே ஈஸ்வரன் பார்க்கிறார். நானா படிக்க வச்சேன், நானா இவங்க எல்லாரும் இப்ப காப்பாத்த போறேன், எல்லாரும் விஷயம் நானா பார்க்க போறேன். ஆனா வயசான அவங்களுக்கு என்ன? இதே ஒரு கவலை இல்ல குறை. நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் அவங்க இப்படி போறாங்களே அப்படி போறாங்களே, நீ எதுக்கு கவலைப்படுறே? அப்படி அந்த கவலை மொத்தத்தினை கடவுள் மேல தலைமையில வச்சுட்டு நிம்மதியா இருந்து நான் அவிக்கிறேன்னு சொன்னது பேரு நிதித்தியாசனம். ஒண்ணு கூட இடம் கொடுக்க கூடாது எதுக்கு. சரி, இப்படி 43வது ஸ்லோகத்துல சொல்லி அடுத்தது மொத்தம் இப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல 10 விஷயங்களை நம்ம பார்த்தோம். 10 விஷயங்கள். 44 சதைவ முக்தோஹமசிந்த்ய சக்திமான் அதீந்திரிய ஜ்ஞானம் அவிக்ரியாத்மகः அனந்தபாரோஹமஹர்நிஷம் புதைः விபாவிதோஹம் ஹ்ருதி வேதவாதிபிः. இன்னொரு விதமா இன்னும் சிலது என்னை பத்தி நானும் என்னன்னு நானும் சிந்திக்கிறேன். என்ன மைண்ட் இருக்கு. இப்போ மைண்டு இருக்கிறது அது அது பிரகிருதி சம்பந்தப்பட்டதானே. இப்ப அந்த மைண்ட் தானே என்ன தொந்தரவு பண்றது. அதுல தானே படிய ஆலோசனை எல்லாம் வந்து அதனால அந்த மனசு நான் இப்போ உபயோகப்படுத்தணும் சரியான விதத்துல. அதுக்கு இப்படி பண்ணு, இதுதான் சிந்திக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெயின் பண்ணு. அப்போ கடந்த சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன், இதுல இப்போ எது நான் எடுத்துக்கணும்னா, நீ சொன்ன பயம் வருதுன்னா அதுக்கு தகுந்த வார்த்தை எடுத்துக்கணும். அட்டாச்மெண்ட் வருதுன்னா அதுக்கு தகுந்தது போல. நான் இது பண்றேன் அது பண்றேன்னு அபிமானம் வந்து இது அவிக்ரிய, நான் அசங்க. அட்டாச்மெண்ட் எங்க இருக்கு? நான் நிர்பயமான ஆத்மா, நான் பயம் எங்க இருக்கு? ஸோ இப்படி அதாவது இல்ல சரீரம் ஞாபகம் வருது, சரீரத்துக்கு என்ன ஆகுமோன்னு தோணுறது, அதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா சரீரம் நான் இல்லையே. தேகோ நாகம், நான் சரீரம், நான் சரீரத்துக்கு ஏதோ வந்துச்சு,
எனக்கு தெரியுது வந்துச்சு, அது கஷ்டப்படுறது தெரியுது. ஆனா கூட நானாவே இருக்கேன். அதுக்கு வரதெல்லாம் எனக்கு வரதுன்னு நினைச்சுக்கல. நினைக்காம இருந்தா இருக்கிறது தான் ஞானத்தினை நம்ம உபயோகப்படுத்துறோம். பலம் அதுதான். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, கண்டினியூஷன் போல் அங்க 10 சொல்லியாச்சா. அதனால நானும் அடுத்தது சதா ஏவ முக்தா சொன்னான். இப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு முக்தி எப்போ வருமோ, இந்த ஜென்மத்துல வருமா, இன்னும் எத்தனை வருஷம் கேட்கணும், இப்படி போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இப்போ நான் தீர்மானம் பண்ணிட்டேன். முக்தி அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல, அறிய வேண்டிய விஷயம். என்னது? நித்யோஸ்மி புத்தோஸ்மி. நான் நித்திய முக்தன். ஆத்மான எனக்கு அசல் பந்தம் எங்க இருக்கு? சாஸ்திரம் சொல்லிருக்கு, குரு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது எவ்வளவு முக்கியம். அப்புறம் இது ஒன்னும் மனசுல அப்படி உறுத்தக்கூடாது. இந்த முக்தினி பத்தி, முக்தி எப்போ வரும் கேட்கவே கூடாது. தப்பு அது கேள்வி. சாஸ்திரம் வேதம் அது சொல்றதுக்கு வரல. உபனிஷத்தை நீ இப்போ முக்தன் தான். நீ இந்த உபாதிகளை தள்ளி வச்சாச்சுன்னா, சம்பந்தப்படுத்திக்காம நீ முக்தன் தான். நீ என் பந்தனை நினைச்சுக்கிற நீ நினைச்சுக்கிறது சத்தியம் இல்லை. அப்ப இப்ப என்ன நினைச்சுக்கணும்? சதா ஏவ முக்தக, நான் எப்பவுமே முக்தன் தான். இன்னொரு 2 ஜென்ம கழிச்சு அப்புறம் சார் உபனிஷத்துகள் எல்லாம் கூட சொல்லி கொடுத்தார். இதே பெரிய உபனிஷத்து தான் சொல்லி கொடுப்பேன். எனக்கு எவ்வளவு நாள் சொல்லி கொடுக்கணுமோ, நீங்க எவ்வளவு நாள் வந்து கேட்கணும் கேளுங்க. ஆனா இன்னைக்கு அக்கௌண்ட் நல்லா கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த நாள்ல இந்த சரீரம் இருக்குமா தெரியாது இல்ல. அதனால இப்ப ஞானம் நான் எழுதி வச்சாச்சு, டைவர்ஸ் கொடுத்தாச்சு உடம்புக்கு. அது எப்படி போனான்னு எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், அறிய வேண்டியது அறிஞ்சிட்டேன், அடிய வேண்டியதையும் அடிஞ்சிட்டேன். இந்த அடியறது అనేది அடிய வேண்டியது ஒன்னில்லைன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சதாஏவ முக்தா அகம். அப்புறம் அச்சிந்த சக்திமான். நானும் அதான் சொன்னானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த மாயா சக்தி అనేది யாரு? என்னோடதுதான். என்னோட மாயா சக்தி தான் இந்த உலக మొత్తటిని அச்சிந்தியன்னா சொல்லி மாடாத சக்தி இருக்கிறவன் நான். எந்த திருஷ்டிலோ? ஜின்னஸ் ஜீவா இந்த சரீரம் நினைச்ச சொல்ல முடியாது. தாண்டி வந்துட்டோம் இல்ல. அப்போ ஜீவ ஈஸ்வரன் வேற இல்ல. அதான் ஈஸ்வரன் இது சமஷ்டிலோ சொல்றமே, அதேதான் இங்க வெஷ்டிலோ இங்கேயும். அந்த பவர் ப்ராஜெக்ட்ல எலக்ட்ரிக் எது அங்க ரொம்ப மெகாவாட்ஸ்ல உற்பத்தி ஆகிறதோ அதேதான் இங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறது. கரண்ட் தான். அப்போ கரண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கணும். கரண்ட் பொறுத்த வரைக்கும் நான் இங்க இந்த சின்ன பல்புல వ్యక్తமாகிறேன் நினைச்சுக்குமா? நானும் அனந்த சக்தியை நினைச்சுக்குமா? நதி கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அல்ப பாவனை இருக்குமா? இல்லை. அதே போல்தான். அதனால புரிஞ்சுக்கணும், சிந்தனை பண்ணணும். அச்சிந்த சக்திமான். இந்த சரீரம் மூலமா இந்த பல்பு நிறைய व्यक्तப்படுத்த முடியாது. व्यक्तப்படுத்திட்டு அது டம்முன்னு உடைஞ்சு போயிடும். பவர் ஓவரா வந்தாவே சிலது உடைஞ்சு போறது இல்ல. அதனால நான் கேள்வி என்ன கேட்ட, கரண்ட் திருஷ்டில பார்த்தா
கரண்ட்டுக்கு அப்படிப்பட்ட ஏதாவது ஃபீலிங் இருக்குமா? நான் இந்த சின்ன ஃபேன்ல, இந்த சின்ன பல்புல 0 வாட்ஸ்ல வியக்தமாகிறது இருக்குமா? இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சது. ஒரு அலையா காணப்படுற அந்த ஜலம், அதுக்கு ஏதாவது நான் இப்போ அலை ஆயிட்டேன், நான் இப்போ குமிழி ஆயிட்டேன் அப்படின்னு பாவனை இருக்குமா? அலைக்கு இருந்தா இருக்கலாம் ஜீவனா நினைச்சு. ஜல திருஷ்டில பார்த்தா நினைச்சுக்கவே முடியாது. அச்சிந்திய சக்திமான் அப்படி சொல்லி, அப்புறம் அத்தீந்திரிய ஞானம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஞானம், விசுத்த ஞானம், அது எல்லாம் பத்தி பேசிட்டோம். இப்ப அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்றதுக்கு, ஏதாவது இந்திரியம் வச்சுட்டு நான் அது தெரிஞ்சுக்குவேன், என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எந்த இந்திரியம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒரே ஒரு ஃபெசிலிட்டி, அவகாசம் என்னன்னா, காதுனால இப்படி குரு சொல்லி கேட்டு புத்தில இது உணர்வு, இது மட்டும்தான் பண்ண முடியும். அதனால எந்த இந்திரியம் வச்சுக்கோ, கண்ணுன்னு பார்க்க முடியுமா? சொன்ன எக்ஸாம்பிள் தான். நாக்குன்னு ருசி பார்க்க முடியுமா? அப்போ இந்த பிரம்மம் ஆத்மான நானும் வேற ஏதாவது வச்சு தெரிஞ்சுக்கலாமன்னு முயற்சி பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் தான் இருக்கேனே. ஆனா எப்படி இருக்கேன்னு, இதோ இந்த 10 ஆயிடுச்சு, இப்போ 4 ஆயிடுச்சு, இப்படி இருக்கேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்ன இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு டார்ச் லைட் போட்டுட்டு இருட்டுல போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த சாயங்காலம் அந்த பையனை இதுல புது பேட்டரி கொண்டு போட சொல்லிட்டேன். போட்டிருப்பான், அதனால நல்லா எரியுறது. இந்த உள்ள இருக்கிற பேட்டரி எந்த கம்பெனியான்னு நான் பார்க்கணும்னு சொல்லி பின்னாடி திறந்தேன். அந்த இருட்டுல பேட்டரின்னு பார்க்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா? எரி இருக்கிறதுனால பேட்டரி வேலை செய்யறதோ, அந்த பேட்டரி பல்போ அது பேட்டரின்னு தெரிஞ்சுக்க முடியாது. எந்த போன்ல நீங்க எல்லா போன் கூப்பிடுறீங்களோ அந்த போனுக்கு நீங்க கால் கொடுக்க முடியாது. இத சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆனா ஒண்ணு ஆட்டம் பாம்பு போல். இப்போ இது சிந்திச்சுட்டே இருக்கு. தூங்குற வரைக்கும் ஒண்ணு எடுத்துட்டு திரும்பி நாளை திரும்பி சிந்திக்கணும். நிரந்தரம் நிதித்தியாசனம் நடக்கும். அப்படி மனசு ட்ராக் விட்டுட்டு அப்படி போக விடாம எந்த அளவுக்கு அந்த இதுலயே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஞான நிஷ்டை ஏற்படும். அதனால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு நேரம் அவ்வளவு, ஆனா சிரமப்படாம செய்யணும். இது சிரமப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. தூங்க வச்சுன்னா சரீரம் தூங்கிடும். இப்போ நமக்கு மெயின் அந்த மைண்ட் வேலை பண்ணும் போது அது செய்யற சேஷ்டைகள், அது நம்மளை திரும்பி ஏதோ ஒரு விஷயம்னால கீழே கிழித்துட்டு படுத்த வச்சு அது செய்யாம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் நிதித்தியாசனம். வேற ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க எந்த கோவிலு தீர்த்த யாத்திரை போக வேண்டாம். எந்த இதுதான் இது பண்ணாம நீ என்ன பண்ணாலும் உனக்கு சம்சார பய துக்கம் மோகம் இதெல்லாம் போகாது. பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு. என்ன கையில இது இருக்கு, நானாவே இருக்கு. என்ன கேட்டு ஒரு பைசா கூட செலவில்லை. உண்மையா சொல்லணும். ஆனா நான் கார்ல டாக்ஸில வரணும்னா காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது வேற விஷயம் சொல்றேன் இல்லையா? அப்படி கணக்கு பார்க்க கூடாது. நீ எங்குமே போன்னு சொல்லலையே. நீ ஒரு மாசம் அங்க போய் அந்த மரத்தை சுத்திட்டு வா, அப்புறம் திருவண்ணாமலை போய் நடந்து சொல்லலையே. நீங்க வயசானவங்களே சொல்லலையான்னு அப்படி கிடையாது. வயசானவன் வந்தாலும் சரி, நல்ல ஓடுற பழங்கன்னு சார், அவனுக்கு இதான் சொல்லுவேன். இதுதான் மந்திரம்.
அப்புறம் அதீந்திரிய ஞானம் புரிஞ்சிச்சு, நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். திரும்பி அவிக்ரியாத்மக, திரும்பி அவிக்ரியா அந்த வந்துட்டே இருக்குது. கிரியா అనేది எங்க வரும்? காலத்துக்கு அடிப்படையா தான் வரும். கிளாஸ் தொடங்கிட்டோம் 6 மணிக்கு, டைம் வந்துச்சு. கிளாஸ் முடியும் 7 மணிக்கு, டைம் வந்துச்சு. ஒரு ஆக்ஷன் வந்தா அங்க டைம் வரும். இப்ப இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அக்ரியான்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. காலாதீதம், நான் காலாதீதம், காலத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. காலம் என்பது மனசு கிளம்பும் போது வர ஒரு தோற்றம் தான். விவகாரம்ல தான் காலம் இருக்கு. தூக்கத்துல காலம் எங்க இருக்கு? அப்புறம் அனந்த அபாரஹா அகம், இதே வார்த்தை எக்ஸாக்ட் பிருஹதாரண்யக உபனிஷத்துல 12வது மந்திரத்துல அவர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஜ்ஞான கன அது கூட அங்க வருது. மகத் அரே மைத்ரே அயம் ஆத்மா மகத் பூதம், அப்புறம் அபாரம் அனந்தம் விஜ்ஞான கனம். இப்ப அதுல 4 பார்த்துட்டோம் நம்ம. இப்ப 2 அனந்தம், லிமிட் இல்லாம எல்லை இல்லாம இருக்கேன் நான். சரியா? இங்க தேசாதீதம்னு சொல்லணும். இங்க அங்க காலாதீதம்னு சொல்லிட்டோம் இல்ல, அவிக்ரியான்னு. இங்க அனந்தம்னு சொன்னா தேசங்களுடைய எந்த தேச ஒரு இடத்துக்கு கட்டுப்பட்டு ஒண்ணு இல்ல, இருக்கிற பொருள் இல்லைன்னா அதனால எல்லை இல்லை. அபாரக, அனந்தம்னு சொன்னாவே போதும், பட் சேர்க்கிறாரு அபாரக. அபாரம்னா கூட அதான், பவுண்டரி கிடையாது, இல்லை கிடையாது. அதுக்கப்புறம் அகம். இப்படிப்பட்ட இந்த அகம் பிரம்மம் எது சொன்னாம இவ்வளவு நேரம், லக்ஷ்மணா பாரு, வேதவாதிபிகி உதைகி, உதை வேதவாதிபிகி புதைகி, இப்படி வேதத்தினை குரு கிட்ட இருந்து சிரவணம் பண்ணி வேதாந்தத்தினை கேட்ட அந்த அறிவு இருக்கிற அந்த மகாத்மர்கள் வைஸ் பீப்புள், இந்த அகம் பத்தி என்ன பத்தி தான் அவங்க ஹிருதயத்திலோ அவங்க தியானிச்சுட்டே சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இது பாருங்க எப்படி இருக்கு. இது ராமர் சொன்னாரு, கடவுளா எல்லார் ஹிருதயத்திலோ எல்லா முனிவர்கள் ராமாயணம்ல அவங்க ஹிருதயத்துல என்னதான் சிந்திச்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க சொன்ன அர்த்தம் என்னங்க? கதை சொல்லும் போது இது சொல்லல. இந்த அகம் అనేది இப்போ நான் சொல்லணும், ராமர் சொல்றது இல்ல. அகம் என்னை பத்தி யாரெல்லாம் வேதாந்தம் படிச்சாங்களோ நீங்க எல்லாரும், உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தத்துவம் புரிஞ்சு போச்சோ, எல்லாரும் என்ன பண்ண சொன்னோம்? அந்த அகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த அம்மாக்கு வேற ஏதாவது சொன்னோமா? அகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அகம் பத்தி சிந்தனை. அகம் அப்போ அகம் இங்க ஒரு பெருமையா இது என்ன பத்தி தான் வேதாந்தத்தின் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற மகாத்மர்கள் புதர்கள் என்ன பத்தி தான் அவங்க மனசுல விபாவித்தா. இங்க பாருங்க, பார்த்தாங்கன்னு சொல்லல, சிந்திக்கிறாங்கன்றாங்க. அதுங்களா பார்க்கறதுன்னா திரும்ப அப்புறம் எனக்கு முதல்ல ராமர் தர்ஷனம் கொடுத்தாரு, தோணிச்சு அப்படி. அது இல்ல, அப்படி காட்சி ரூபம் நாமம் இருக்கிற விஷயம் இல்லையே, அது சிந்திக்கிற விஷயம். அதனால விபாதின்னு சொன்ன அர்த்தம் சிந்திச்சு மனசுல அவங்களும் இப்படிதான் இதேதான் சிந்திக்கிறாங்க. இப்போ 10 பேர் ஞானிகள் இருக்காங்க. ஓகே, எத்தனோ பேர் வந்தாங்க போனாங்க. நிஜமான சரியான அந்த தத்துவத்தின் உணர்ந்த ஞானிகள் எல்லாரோட அனுபவம் சேர்ந்தா. இவர் சுப்ரீம் சூப்பர் ஆத்மா பத்தி இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கொஞ்சம் சோச்சோ ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி எல்லாம் டிஃபரன்ஸ் பார்க்கறது, அவங்களுடைய வெளியில வாழ்க்கையை பார்த்து அவங்க வல்லாறு கேட்டு ரம்மணர்ன்னா அப்படி, இவர் இப்படி இப்படி இல்லை. ஞானம்னா ஞானம்ல கிரடேஷன் இல்லைங்க.
அதனாலதான் ஞானிக்கு பொறாமை வராது, ஞானிக்கு கம்பேரிசன் வராது. எதை பத்தி யாரு கூட கம்பேர் பண்ணுவ, எல்லாம் ஒண்ணுதான், அங்க என்னமோ இங்கும் அதேதான். இப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் ஏவம் சதாத்மானமகண்டிதாத்மனா விசாரமாணஸ்ய விசுத்த பாவனா அந்யாத வித்யாமசிரேண காரகைः அவித்யாமசிரேண காரகைः ரசாயனம் யத்வத் உபாசிதம் ருஜஹ. இந்த விதமா, எந்த விதமா, இப்ப முன்னாடி 2 ஸ்லோகங்களை சொன்ன இந்த விதமா மறுபடியும் சதா விடாது, ஓகே, விடாது, சதா எப்பவுமே ஆத்மானம். அங்க ஆத்மானம்னு மனசு வச்சு, மனசுதான் உபயோகப்படுத்துறோம். நமக்கு தொந்தரவு மனசுதான், இங்க வேற எதுவுமே இல்லை. நம்ம மனசு என்ன பயப்படுத்துறது, என்ன தொந்தரவுப்படுத்துறது, துரத்துறது எல்லாமே நம்ம மனசுதான். அதனால அந்த அப்ப என்ன பண்ண, அந்த மனசு வச்சு அகண்டிதாத்மனா, 2 இடத்துல ஆத்மா வந்துச்சு பாத்தீங்களா. இங்க முதல் ஆத்மானம்னு சொல்றது சத்தியம், பிரம்மம். இந்த விதமா அந்த பிரம்மத்தனை ஒண்ணு அகண்டிதாத்மனான்னு சொன்னா, இங்க மனசு கண்டிதம் இல்லாமே, இன்டரப்ஷன் இல்லாமே அப்பப்பு பண்றேன், அப்புறம் திரும்பி ஆஸ் யூஷுவலா மறந்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டேன். உங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சவங்க எல்லாரும் ஏன் வரல, எங்க போயிட்டாங்க? ஏன் எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்களே? இந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு மெச்சூரிட்டி, இந்த அளவுக்கு நம்ம பேசலையா? அப்போ போயிட்டாங்க பாத்தீங்களா. அப்படி திரும்பி கண்டிதமன்னா பிரிஞ்சு அப்பப்ப பண்றேன். அப்ப கிளாஸுக்கு ஏதோ ஒரு நாள் வர முடியல, அதெல்லாம். ஆனா கூட நான் அந்த சாதனை விடலையே, விடாம பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளிலேயே விவகாரம் பண்ணிட்டே இருந்தாலும் சிலது ஏதோ வரும், அது கூட இருந்தா கூட நான் மறக்கல. அந்த அளவுக்கு அகண்டிதாத்மனா, அன்இன்டரப்டட், கமிட்டட், குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் மைண்ட் வச்சு விசாரணமானஸ்ய, அப்படி சிந்திக்கிறவனுக்கு எது இப்படிப்பட்ட விசுத்தமான பாவனை. அதனால லோகத்திலோ வேற சுத்தி, தீட்டு, அப்புறம் அது பண்ணும், நிறைய இது பண்ணும், கிரகணம் வந்துட்டு சுத்தி பண்ணும், இதெல்லாம் லோகஸ்துல விஷயத்துல ஓகே. அது ஏதோ பண்ணும், சும்மா லீவ். அது எனக்கு அது தாண்டி போயிடுச்சுன்னா தாண்டி போயிரு, அப்படி இருந்துக்கோ. ஒண்ணு யாரோ சொல்லு, இங்க அசல சுத்தமானது என்னன்னு, நான் சுத்தம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதா நிஜமான சுத்த பாவனை. இங்க வேற மிச்சம் இது அடிப்படை எல்லாம் இது கீழே எல்லாம் நல்ல குணங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட விசுத்தமான பாவனனை இந்த விதமா அன்இன்டரப்டட விடாமே யாரு ஒருத்தனை நிதித்தியாசன ரூபமா இப்படி பண்றானோ அவனு நடுல வேற எங்கமே எதுலயும் தலையிடாமே. ராமர் சொல்றாரு, அனன்யாத, சரியா? வேற எதுவுமே கூட அந்நியம், அந்யாத, வேற எதுவுமே அந்நியம், அனன்யம். அந்நியம்னு வேற என்ன வேணும், எதுக்கு என் மனசு அதெல்லாம் போடுறேன். ரொம்ப முக்கியம். போனா நீ திரும்பி கொஞ்சம் டிவியேட் ஆயிடுவே. இது ஸ்ட்ராங்கா நடக்காது. அப்படி செய்யறதுனால அனன்யாத அவித்தியமானம், வேற எதுவுமே இருக்கே, அது தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும்,
அப்படி இப்படி ஏதாவது இது எதுவுமே டைவர்ஷனே கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருந்தாச்சுன்னா அப்ப என்ன ஆகுமா? சரிண்ணா, காரகைகி, இது இந்த பதங்களை நான் கொஞ்சம் அடுத்த வகுப்புல தான் விவரிக்கணும். கடைசி என்ன சொல்றாரு அந்த காரிகையை நான் அப்புறம் விவரிக்கிறேன். இது எப்படின்னா, ஒரு வியாதி வந்த ரோகிக்கு மருந்து தொடர்ந்து 20 நாள் 30 நாள் சில மாதங்கள் அப்படி சொன்னபடி சரியான வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான மருந்து கொடுத்து கூடவே பத்தியம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா எப்படி அந்த ரோகிக்கு அந்த ரோகம் விட்டி போகும், அது கூட இந்த உள்ளக்கு போட்ட மருந்தும் கூட கரங்கி காணாம போயிடுது. இது என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த 2 பதங்களை இதெல்லாம் அடுத்த சத்சங்கத்துல நம்ம விசாரிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.